வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இன்னைக்கு நம்மள இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2024 முடிய போகுது. அப்படியே நம்ம 2024 ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவை ஸ்டார்டிங்கில் இந்த 2024 ஸ்டார்டிங்கில் தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படங்கள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 10 செகண்ட் யோசிச்சு தான் நல்ல படமா தமிழ் சினிமாலையா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லையா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஏன்னா ஸ்டார்டிங் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகலை. அப்படியே ரீச் ஆன படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்டே வராது, நல்ல கண்டென்ட் கொடுக்குற டிரெக்டர்ஸும் வந்து கம்மியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இதில் என்னன்னா தமிழ் சினிமா முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவான கமெண்ட்ஸ். ரீரிலீஸ் படங்களை வச்சு ஓட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா ரீரிலீஸ்க்கு வந்த கூட்டங்கள் கூட அந்த வருஷம் புதுசா ரிலீஸ் ஆன படங்களுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கும் போது இன்னொரு பக்கம் அப்படியே இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருந்தா, அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா மலையாள இண்டஸ்ட்ரி, மலையாள ஃபிலிம்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஹிட். அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, எந்த அளவுக்கு ஹிட்டு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் மட்டுமா, ஆடு ஜீவிதம், பிரேமலு, ஆவேசம் அப்படின்னு நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ ஹிட்டு கொடுக்குது. மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் மலையாள படங்களை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்படி கொண்டாடின நம்ம மலையாள ஃபிலிம்ஸ் வந்து மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை தான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தான் வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 204 ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 5 வந்து ரீரிலீஸ் படங்கள். இதில் என்னன்னா இந்த 204 படங்களில் வெறும் 26 படங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரி ஹிட்டு கொடுத்துருக்கு, ஒரு ஆவரேஜ் ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து அந்த ப்ராஃபிட். இதுனா அதில் வெறும் 300 350 இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 700-750 கோடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய லாஸாக வந்து பார்க்குறாங்க இந்த 2024. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடாமல் மக்கள் மத்தியில் போய் ரீச்சே ஆகலை அப்படின்றதுக்கு வந்து என்ன காரணங்களாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம், அப்புறம் வந்து ஆடு ஜீவிதம், இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல கண்டென்ட்டாக இருந்தது, புதுசாக இருந்தது மக்களுக்கு. மக்கள் வந்து நல்ல கண்டென்ட்னா அதை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை வரவேற்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் மக்களுக்கு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை, புதுசாக இல்லை, இதனால் வந்து பல படங்கள் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஹேமா கம்யூனிட்டி இஷ்யூ வந்து போயிருந்தது இல்லையா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த இஷ்யூ, அதனாலையுமே வந்து பல படங்கள் வந்து தியேட்டரில் ஓடலை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து வந்த படங்கள்ல ஹிட்டான படங்கள்லாம் தரமான படங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சரி, நம்ம தமிழ் சினிமாவில் அப்போ நல்ல படங்களே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரபுளாக இருந்தது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் போக போக ஏகப்பட்ட தரமான படங்கள், லப்பர் பந்தில் இருந்து மெய்யழகன், அதுக்கப்புறம் பிளாக், அமரன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிற அளவுக்கு எங்கள் தமிழ் சினிமாலையும் நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளும் வந்து இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவ் பண்ணி ஒரு வேறு மாதிரியான 2024 தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருந்திருக்கு. நீங்கள் இந்த 2024 தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன நான் ரொம்ப எனக்கு இந்த படம் தான்ப்பா இந்த 2024 ரிலீஸ் ஆனதுல ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய படம் என்ன? மலையாள படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றலாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வழக்கமா சொல்லக்கூடிய சம்பிரதாயம் தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம இன்னும் நாட் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Divya.